வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்கிற இந்த நிகழ்ச்சியில் மிக கொடுமையான காலகட்டங்களை எப்படி கலைஞர் எதிர்கொண்டார், ஜனநாயகத்திற்காகவும் அறத்திற்காகவும் நீதிக்காகவும் எத்தகைய போராட்டங்களை நடத்தினார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதாவினுடைய அந்த 2ஆம் ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் அவர் கட்டவிழ்த்து விட்ட அராஜகங்கள், அவருடைய வெறுப்பு அரசியல், வன்முறை, இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி எதிர்கொண்டது, எப்படி ஜனநாயக சக்திகளின் மீது ஜெயலலிதா மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார், கலைஞர் எப்படி அதை மன உறுதியுடன் எதிர்த்து நின்றார் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த காலகட்டத்தை நாம் பேசுகிறோம் என்றால், அன்றைக்கிருந்த அதிமுகவினுடைய அரசியல் வாரிசுகள் தான் இன்றைக்கும் ஒரு கடந்த 2011 2021ஆம் ஆண்டு வரை தமிழகத்தை ஆண்டார்கள். ஆண்டதோடு மட்டுமல்ல, பல்வேறு விதமான அநீதிகளை, அவலங்களை தமிழ்நாட்டில் அவர்கள் அரங்கேற்றினார்கள். இன்றைக்கும் பொய்களோடும் புனை சுருட்டுகளோடும் இந்த தேர்தல் களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அளிக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் தமிழ்நாட்டிற்கு ஒரு பேரழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழ் அடையாளத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் அதிமுக ஆட்சி காலம் என்பது ஒரு பேரழிவு காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடந்த காலத்தினுடைய வரலாற்று பக்கங்களை நாம் புரட்டி பார்ப்பது மிக மிக அவசியம். கடந்த காலம் என்பது கடந்த காலம் அல்ல, அது வெவ்வேறு பெயர்களில் மீண்டும் நிகழ்காலத்திற்கு வரக்கூடாது, வெவ்வேறு தலைமைகளின் கீழ் அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்களுடைய அரசியல் பண்பாடு எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுவது மிக மிக முக்கியம். இன்னொன்று, இந்த அராஜகங்கள் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாதித்தன, கலைஞரை எந்தளவிற்கு அவர்கள் குறிவைத்து இந்த விஷயத்தில் அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் இந்த வரலாற்றிலிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது, அன்றைக்கு பல்வேறு விதமாக தாக்குதல்களை ஜெயலலிதா அரசு தொடுத்து வந்தபோது, மக்களின் மீது, அரசு ஊழியர்களின் மீது, எதிர்க்கட்சிகளின் மீது தொடுத்து வந்தபோது, மிக முக்கியமாக இன்னொரு தாக்குதல் என்பது தமிழ் பண்பாடு, தமிழ் அடையாளத்தின் மீது. ஏனென்றால் இந்த தமிழ் பண்பாடு, தமிழ் அடையாளம், தமிழர்களுடைய நினைவு சின்னங்கள், இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் திமுகவினுடைய வரலாற்றோடு, கலைஞருடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது, கலைஞரை அழிக்க வேண்டும், திமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் அடையாளங்களை கூட அழிப்பதற்கு அவர்கள் எப்போதும் தயங்கியதே இல்லை என்பதுதான். நீங்கள் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் போது கூட பார்த்தீர்கள் என்றால், கலைஞரால் உருவாக்கப்பட்ட செம்மொழி பூங்கா பாராடைய விடப்பட்டது, அண்ணா நூற்றாண்டு நூலகம் பாராடைய விடப்பட்டது, இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கலைஞரால் உருவாக்கப்பட்ட, அதாவது 2001ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் கலைஞர் உருவாக்கிய மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்று உழவர் சந்தை. அந்த உழவர் சந்தைகளை, அதாவது விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் விளைந்த அந்த காய்கறிகளை கொண்டு வந்து விற்பதற்கான ஒரு அடிப்படையாக இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தை, அந்த உழவர் சந்தைகளை ஒவ்வொன்றாக இழுத்து மூடினார். அதோடு மட்டுமல்லாமல் கண்ணகி சிலை, அதைத்தான் இன்றைக்கு நாம் பேச வந்தோம். கண்ணகி சிலை என்பது 1968இல் திமுக ஆட்சிக்கு வந்தபோது அண்ணா அவர்களால் சீரணி அரங்கிற்கு எதிரே ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விரல்களை ஒற்றை சிலம்புடன் தன்னுடைய விரல் நீட்டி நிற்கிற, நீதி கேட்டு நிற்கிற அந்த கண்ணகியினுடைய சிலை, யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னாராம், அதாவது பாண்டிய மன்னனுடைய அரசாட்சியை வீழ்வதற்கு கண்ணகி காரணமாக இருந்தார், அப்படி தலைவிரி கோலமாக நிற்கிற அந்த கண்ணகி என்பது நீங்கள் போகிற பாதையில் இருந்தால் அது உங்கள் ஆட்சிக்கு நல்லதல்ல என்று யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் அன்றைக்கு கண்ணகி சிலை என்பது அதனுடைய பீடத்தை ஏதோ ஒரு லாரி மோதிவிட்டதாகவும், அந்த பீடத்திலிருந்து அந்த சிலையை அகற்றிவிட்டு அதை கொண்டு போய் அங்கே அருங்காட்சியகத்தில் வைத்துவிட்டு அந்த இடத்தில் சாலை போட்டு உடனடியாக ரோடு போட்டு இருந்த அடையாளம் தெரியாமல் இதை மாற்றுகிறார்கள். ஒரு பீடத்தை சரி செய்வதற்கு பதிலாக அந்த சிலையையே அவர்கள் அகற்றினார்கள். அப்படி அகற்றுகிற போது எப்படி ஒரு மிகப்பெரிய தமிழ் அடையாளமாக இருந்த கண்ணகி சிலையை அவர் அகற்றினார் என்பதையும், அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சிலை மீண்டும் நிறுவப்பட்டது என்பதையும் பார்க்கிற போது, தமிழ் பண்பாட்டின் மீதோ தமிழ் அடையாளத்தின் மீதோ அதிமுக ஆட்சியாளர்கள் எந்த மரியாதையும் இல்லாதவர்கள் என்பதைத்தான் அந்த சம்பவமும் காட்டியது. அது மட்டுமல்ல, கண்ணகி சிலையை நீதி கேட்டு நிற்கிற கண்ணகி சிலையை தாக்கியவர்கள் நீதி கேட்கிற பத்திரிகையாளர்களை விடுவார்களா? நாளை நிகழ்ச்சியில் நாம் அதை பற்றி பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன்.
கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா, 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகை என்ன 32.4 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா, 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 26,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க சார். உங்கள் மதிப்பு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க, சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, அப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா, நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும். இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலே நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து
தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை. அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுறோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு நீங்கள் ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மானத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க. என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மகாத்மா யார் என்று கேட்டால் ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட காந்தியார் தான் என்று சொல்லிவிடும். ஆம், காந்தியாரை தான் நாம் மகாத்மா காந்தியார் என்று சொல்லுகிறோம். அவருக்கு முன்னால் இந்தியாவில் இன்னொரு மகாத்மா இருந்தார். மகாத்மா காந்தியடிகள் இந்திய விடுதலைக்காக போராடியவர். அவருக்கு முன்னால் இருந்த மகாத்மா ஜோதிராவ் புலே சமூக விடுதலைக்காக போராடியவர். அவர் 19ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். 1827ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் நாள் மராத்தியத்தில் பூனாவில் பிறந்தவர்தான் ஜோதிராவ் புலே. அவர் என்ன போராட்டங்களை நிகழ்த்தினார், எதற்காக அவர் மகாத்மா என்று மக்களால் அழைக்கப்பட்டார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டாக வேண்டும். இன்றைக்கு காந்தியார் பெயர் தெரிந்த அளவுக்கு மகாத்மா ஜோதிராவ் பூலேயினுடைய பெயர் பலருக்கும் தெரியாது. ஜோதி என்றால் சுடர் என்று பொருள். அவர் உண்மையாகவே ஒரு சுடராக, ஒளி வெள்ளமாகத்தான் வாழ்ந்தார். இருள் மண்டி கிடந்த ஒரு தேசத்தில் கல்வி என்னும் ஒளி விளக்கை ஏற்றினார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய சமூக விடுதலை. அவருடைய எழுத்துகளில் ஒன்றை நாம் பார்க்கலாம். இந்த நாட்டின் எல்லா சீரழிவுகளுக்கும் கல்வியின்மைதான் காரணம் என்று பூலே உறுதியாக நம்பினார். அப்படியானால் அவருடைய காலத்தில் கல்வி இல்லையா? இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமானதாக கல்வி இருந்தது. வேத கல்வி இருந்தது, திண்ணை பள்ளிக்கூடம் இருந்தது, குருகுல கல்வி இருந்தது. இந்த பள்ளிக்கூடம் எதிலும் எல்லோரும் படிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட 3% இருந்த மக்களுக்கு மட்டுமே இந்த கல்வி இருந்தது. பிறகு 1830களுக்கு பிறகுதான்
லார்ட் பென்டிங் என்கிற ஆங்கிலேயர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இந்தியாவில் இருந்தபோது அவர் மெக்காலேயின் உதவியோடு எல்லோருக்குமான கல்வி என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பப்ளிக் ஸ்கூல் ஸ்கீம் என்று பெயர். அது வருவதற்கு முன்பே அந்த எல்லோருக்குமான கல்வி திட்டம் 1836 வந்தது. அதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் பூலே. பூலேயினுடைய காலகட்டம் எப்படி என்றால், அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை பிள்ளை செய்ய வேண்டும். தச்சனின் மகன் தச்சனாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் பூலேயின் அப்பா ஒரு தோட்டக்காரர். எனவே ஜோதிராவ் பூலே ஒரு தோட்டக்காரராகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவர் அப்படி இல்லை, அதை மறுத்துவிட்டார். புதிதாக வந்திருக்கிற கல்விக்கூடத்தில் நான் பயில்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார். அந்த மிகப்பெரிய ஊரில் 18 பேர் கல்விக்கூடத்துக்கு போனார்கள். அந்த 18 பேரும் கூட ஆண்கள் தான், பெண்கள் யாரும் போகவில்லை. அப்படி உள்ளே போன ஜோதிராவ் பூலே கல்வியினுடைய சிறப்பை உணர்ந்தார். கல்வி என்பது பல புதிய சிந்தனைகளை நமக்குள் கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொண்டார். அதை மட்டும் அறிந்திருந்து அவர் அறிவாளியாக ஆகியிருப்பாரானால் அது அவருக்கு மட்டும் பெருமை சேர்த்திருக்கும். ஆனால் ஜோதிராவ் பூலே என்ன செய்தார் என்றால், தான் பெற்ற கல்வியை இந்த ஊரில் இருக்கிற அனைவரும் பெற வேண்டும், இந்த நாட்டில் இருக்கிற எல்லோரும் பெற வேண்டும் என்று கருதினார். அதற்காகவே போராடினார். இவ்வளவுக்கும் அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் இல்லை. அவர் மற்ற சாதியினரால் ஒதுக்கப்பட்டவர் இல்லை, தீண்டாமைக்கு உள்ளானவர் இல்லை. இருந்தாலும் அந்த தீண்டாமையை அவர் கடுமையாக எதிர்த்தார். மனிதனை பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி சொல்லுவது? எனவே கல்வி எல்லோருக்குமானது என்கிற கட்டத்திற்கு அவர் வந்தார். அதைவிட பெரிய செய்தி என்ன என்றால், எல்லோருக்கும் என்றால் எல்லா ஆண்களுக்கும் என்று அதற்கு பொருள் இல்லை. பெண்கள் ஆண்கள் எல்லோருக்குமானது கல்வி என்று அவர் கருதினார். அவருடைய துணைவியார் சாவித்திரிபாய் பூலேக்கு அவர் கல்வியை கற்றுக் கொடுத்தார். பிறகு பூலே பள்ளியின் ஆசிரியரானார். இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியை அவருடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே தான். ஆனால் சாவித்திரிபாய் பூலே பள்ளிக்கூடத்துக்கு போய் அதுவும் பெண்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு எத்தனை துயரங்களை எதிர்கொண்டார் என்பதை வரலாற்றை படித்தவர்கள் அறிவார்கள். ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே என்கிற அந்த 2 பேரும் தான் இந்தியாவில் எல்லோருக்கும், எல்லா சாதியினருக்கும் பெண் ஆண் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்குமான கல்வி ஒளியை ஏற்றி வைத்தவர்கள். அதனால் தான் ஜோதிராவ் பூலே காந்தியாருக்கு முன்னால் வாழ்ந்த மகாத்மா. அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 11.